ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவன் வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்காண்டி ரொம்ப கஷ்டமாக ரொம்ப சின்சியராக படிக்க ஆரம்பிக்கிறான். அவன் எல்லா எக்ஸாமுக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே தரோவா நைட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு எக்ஸாம் எழுத போகிறான். ஆனால் அவன் எக்ஸாம் ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறமா எல்லா எக்ஸாம்லேயும் அவன் வந்து எதிர்பார்க்காத மாதிரி ஃபெயில் ஆயிடுறான். இதே மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் அவன் கஷ்டப்பட்டு படிக்கிறான், ஆனாலுமே அவன் ஃபெயில் ஆயிடுறான். இதே மாதிரி திருப்பி ரிப்பீட் ஆச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் என்ன புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, நம்ம எவ்வளோ படித்தாலும் வேஸ்ட் தான் போல், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அது வேஸ்ட் தான் போல், அதனால் எதுக்கு படிக்கணும், படிக்காமல் எழுந்துட்டு போயிடலாமே அப்படி மாதிரி நினச்சிருக்கிறான். இதுதான் சைக்காலஜியில் இதை லேர்ன்டு ஹெல்ப்லெஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு விஷயத்த நம்ம ஃபுல் எஃபர்ட் போட்டு ஆனாலும் நம்ம அதில் ஃபெயில் ஆயிடுறோம் அப்படின்னா, அது நம்மளால் எபிலிட்டியும் சரி நம்மளோட எஃபர்ட்டையும் சரி அது குறைக்க வச்சிருது. இதனால என்ன ஆயிடுது அப்படின்னா, ஓகே நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் அது முடியாது போல், அதனால் அந்த விஷயத்தை நம்ம பண்ணாமலே விட்டுடுறோம். ஒரு வாட்டியும் அந்த விஷயம்லாம் நம்மளுக்கு திருப்பி வர்றப்போ அது நம்ம பயம் வருது, அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அதை பண்ணாமல் அதை ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கும். இந்த லேர்ன்டு ஹெல்ப்லெஸ்னஸை எப்படி ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம என்ன தான் பண்ணி அந்த ரிசல்ட் நம்மளுக்கு வரனாலுமே திருப்பி நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம், எந்த இடத்துல நம்ம வேறு அப்ரோச் எடுக்கலாமா, வேறு பாத்தே மாதிரி எடுக்கலாமாங்கிற மாதிரி யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி இவ்வளோ தான் நம்ம அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாமல் வேறு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்துட்டு அதை நம்ம கன்சிஸ்டன்சியாக அதை பண்ணிட்டே இருந்தோம் வேறு வேரியஸ் வேலை அப்படின்னா இந்த லேர்ன்டு ஹெல்ப்லெஸ்னஸை ஓவர் கம் பண்ண முடியும்.